சீமான் இன்னைக்கு தானே பேசுகிறாரு. நான் 2 வருஷமாக ஈவேராவை என்னென்ன பேசணுமோ பேசியிருக்கேன். வீடியோலாம் பார்க்க சொல்லுங்கள். ஈவேராவை பேசுனதுக்கு இல்லை, அவங்க அப்பா 80 அடி சிலையை உடப்பேன்னாராம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ கொண்டு வரேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா ஆதாரம் கொடுமா. உன் விடுதலை பத்திரிக்கையில் உன் ஆள் எழுதுனது தான் என் ஆதாரம். போய் விடுதலை பத்திரிக்கையை பாரு. இரு குழுக்களுக்கு இடையே மோதனா அவன் காரி துப்புறாங்க ஹைகோர்ட்டில். 2 அடி உங்களுக்கு மண்டையில் மூளை இருக்கான்னுலாம் கேட்குறாங்க. இப்போ ஈவேராவை எதிர்த்து வெளியில் வந்தவங்க தானே நீங்கள். அப்புறம் என்ன எந்த முகத்தோடு போய் ஈவேராவை தூக்கி பிடிக்கிறீங்க? விளக்கமாறு வச்சுட்டு ஒரு லேடி அடிக்க விடுறீங்க. அந்த லேடி யார்? 1000 ரூபா கொடுத்து வந்தவங்க தானே. இன்னும் மோசமான வார்த்தைகள்னா உங்களை திட்டினாரு. அதெல்லாம் சொன்னோம்னா நாக்க பிடிக்கிட்டு சாகணும், இல்லை தூக்கு போட்டு தொங்கணும். காரியம் ஆகுறதுன்னா மனைவியை கூட இவங்க இது பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னார். கேளுங்க. தாயோட உறவு வைக்கணும்னு சொன்னது சேலம் மாநாட்டில் கான்ஃபரன்ஸுக்கு இவங்க எல்லாம் பதாகைகளை பிடிச்சிட்டு போனாங்க தொண்டர்கள். அதில் சொல்லியிருக்காரு தாயோட உறவு கொண்டா தப்பு இல்லை. அதுக்கு தானே ஆதாரம் கேட்குறாங்க. அதுதான் பதாகைகள் இருக்கிற வச்சிருக்கிற பதாகைகள் ஏன்ட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவே திமுக காரணம் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். சேலம் இதில் ராமர் இதை நிர்வாணமாக படத்தை வரைஞ்சி, சீத்தை இதை நிர்வாண படத்தை வரைஞ்சி, அதை செருப்பில் அடித்து நான் சொல்கிறேன். நீ இப்போ விடுதலை பத்திரிக்கை அத்தனையும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுங்களேன் தைரியம் இருந்தா. அவன் பாரதியார் தமிழை பாராட்டி பேசுகிறான், அவன் ஒரு பாப்பான்னாரு. அதை அவரே பேசி காமிச்சாரு. தெந்தமிழ் நாடனும் போது நிலையே வெங்காயம் வந்து பாயுது காது நிலைன்னு பேசியிருக்காரு. ஆடியோ கொடுப்பவா கேளுங்க. திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவன்லாம் நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்களே இந்த ஸ்டாலினுக்கு. ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாங்க. ஈவேரா நீங்கள் இந்த நாட்டின் எதிரிகள்னு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்னு சொன்னாங்க. உங்களால் தான் இந்த சமூக விரோதிகள் இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. 2-3 வாய்வ பாசங்களை விட்டு தன்னுடைய மனைவியை ஃபாலோ பண்ண சொன்னார். பண்ணியா அவங்களுக்கு கிண்டல் அடிங்க என்ன மனைவியவே. அவங்க டெய்லி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் 2-3 பசங்க போய் பின்னாடி போய் கிண்டல் வச்சுக்கிட்டே இருந்தோன்னே அந்த அம்மா கோயிலுக்கு போகிறத விட்டான். அந்த அம்மா அது ஒரு கடவுளை கும்பிடணுங்கிறது அவங்களுடைய உரிமை தானே. அந்த உரிமையை தன் மனைவியிடமே தடுத்தவர் பெண்களுக்கு உரிமை கொடுத்தாருன்னு எப்படி வெக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்தார். இதுக்கு பல தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துச்சு. குறிப்பாக தீகா பெரியார் எல்லாம் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. வீடை கூட முற்றுகையிட்டாங்க. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சீமான் பேசியிருக்கிறாரு. இப்படி பெரியாரை தூக்கி பிடித்து பேசுபவர்கள் எல்லாம் ஓட்டு கேட்டு களத்திற்கு போகும்போது பெரியார் புகைப்படத்தையோ